ஹலோ மக்களே, இன்றைக்கான வீடியோ டபுள் லேயர் இன்விசிபிள் செயின் மேக்கிங் டுட்டோரியல் தான். இதில் நான் எவ்வளோ கியர் ஒயர் எடுத்திருக்கேன்னா 19 இன்ச்சுக்கு கியர் ஒயர் ஃபஸ்ட்டு லேயருக்கு எடுத்திருக்கேன். செகண்ட் லேயருக்கு 9 இன்ச்சு கியர் ஒயர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நமக்கு 18 போதும். ஆனால் அதில் ஃபோல்டிங்க்கு அதுக்கெல்லாம் தேவையானது சேர்த்து நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நான் அந்த பூ பெண்டன்ட் இருக்கு இல்லையா, அது பேர்லாம் எனக்கு கரெக்டாக தெரியாது. என்கிட்ட இருக்கிற பிரேஸ்லெட்டுக்கு போடுற பெண்டன்ட் தான் அது. சாம் தான் அது, பூச்சான்னு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய சாமாக இருக்குது, ஃபஸ்ட்டு லேயருக்கு போட்டுக்கிட்டேன். ஒரு சாம் போட்டு அந்த 2 ஒயரையும் ஒன்றாக்கி அதுக்கு ஒரு கியர் லாக் போட்டு அந்த சாமை ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கினேன். சாமுக்கான ஹூக்லாம் எதுவும் கிடையாது, அதில் அந்த கியர் ஒயர்லேயே போட்டு லாக் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் 2 கட் பீடு இருந்தது, 2 கோல்டு கலர் கட் பீட் 2 சைட்லையும் போட்டுட்டு அதுக்கு நடுவில் திரும்ப ஒரு கோல்டன் கலர் சின்ன சின்ன பால்ஸ், கோல்டு பால்ஸ் அந்த பீட்ஸ் போட்டுக்கினேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கோல்டு பீட், அதுக்கு மேலே 2 கோல்டு கலர் கட் பீடு போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே 2 லாக்கு, கியர் லாக்கு 2 போட்டிருக்கேன். இது 2 ஏன்னா அது போட்டிருக்க அந்த இது வந்து அந்த கட் பீட் இருக்கு இல்லையா, அது நகராமல் இருக்கிறதுக்காக திரும்ப லாக் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அதை கியர் ஒயரை கியர் லாக்கை லாக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி மேலே இன்னொரு தடவை 2 கட் பீடு, திரும்பவும் கோல்டு பாலு, திரும்பவும் கட் பீடு, அதுக்கு மேலே திரும்ப ஒரு கியர் லாக்கு. ஸோ இதுவும் எதுக்குன்னா மேலே 1 இன்ச்சு கேப் விட்டு திரும்ப நவுத்தி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் நம்ம நகராமல் இருக்கிறதுக்காக பாருங்கள், 1 இன்ச்சு கேப்பில் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு அந்த கியர் லாக் போட்டு லாக் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே அந்த நான் வச்ச அந்த கட் பீடும் கோல்டு கலர் பீட்ஸும் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே இன்னொரு அதே மாதிரி ஒரு கட் பீடு, ஒரு கோல்டு பீடு, அப்புறம் ஒரு கட் பீடு, அதையும் கியர் லாக் வச்சு 1 இன்ச் கேப்பில் நம்ம நகர்த்தி லாக் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுக்கலாம். அது நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், 3 4 கூட போட்டுக்கலாம். எனக்கு 3 போதும். ஸோ அதனால் நான் 3 வச்சு லாக் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் நான் செகண்ட் லேயருக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தேன். செகண்ட் லேயருக்கு எடுத்த அந்த கியர் ஒயர்லேயும் அதே மாதிரி அந்த சின்ன பெண்டன்ட்டு, சின்ன பூ ஃப்ளார் வந்து ஃப்ளார் சாம் வந்து ஃபஸ்ட் ஒன் எடுத்தது பிளாக்கு, இப்போ செகண்ட் லேயருக்கு நான் போட்டது ஒயிட் கலரு சாம். ஸோ அதையும் வந்து அதே போலவே சேமாக அந்த கியர் ஒயரில் போட்டு அதை கியர் லாக்கில் லாக் பண்ணிக்கினேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒன்று வந்து கட் பீட் 2 சைட்லேயும் கட் பீட் போட்டுக்கிட்டு கோல்டு பீடு, கட் பீடு, திரும்பவும் ஒரு கியர் லாக், இதையும் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.